ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோ அப் கிராஸ்ப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 21 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூல்னால கொஞ்சம் நேற்றுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி சேர்த்து வந்து நான் மொத்தமாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். நீங்கள் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் 5 blogspot.com கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். நம்ம அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த பேஜ். நீங்கள் பார்க்குற பேஜ் வந்து டேரெக்டாக உங்கள் முன்னாடி வந்துடும். கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே டெய்லி வந்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட் கிடச்சிரும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் சரி, ஓகே. இல்லைனா கீழே உள்ள லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துக்கலாம். கீழே தமிழ்லேயே நான் கொடுத்துருப்பேன். தமிழ்லேயே நீங்கள் பார்த்து ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which district administration has launched a COVID-19 website www.neelagiriscovidcare.in? அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கோவிட்-19க்காக அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் தான் வந்து கோவிட்-19க்காக அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நீலகிரிஸ் covidcare.in அப்படி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து எவ்வளோ பேருக்கு வந்து சுற்றி கொரோனா வைரஸ் வந்து பாதிச்சிருக்கு, எவ்வளோ பேர் வந்து சரியாக இருக்காங்க, டீட்டெயில் வந்து அக்யூரேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது லான்ச் பண்ணாங்க கோவிட்-19னால. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ். செகண்ட் ஆப்ஷன் நீலகிரிஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு பிஎம் மோடி அட்ரஸ் இன் இந்தியா அவுட் ஆஃப் எவ்ரி 10 lakh people ஆர் இன்ஃபெக்டட் வித் த நோவல் கரோனா வைரஸ். அதாவது எஸ்டர்டே பிஎம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தாரு நேற்று பிஎம். நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கம்மா, அக்கார்டிங் டு பிஎம் மோடிஸ் அட்ரஸ் இன் இந்தியா அவுட் ஆஃப் எவ்ரி 10 lakh people ஆர் இன்ஃபெக்டட் வித் நோவல் கொரோனா வைரஸ். அதாவது நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 10 லட்சம் பீப்புள், அதாவது 10 லட்சம் பேரில் இன்ஃபெக்டட் வந்து நோவல் கொரோனா வைரஸால் எவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 5500 பேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5500 பேர் வந்து 10 லட்சம் பேர் உள்ளே இருக்கிறவங்க வந்து இவங்க ஒரு பர் டேக்கு இல்லை பர் மினிட்க்கு வந்து இவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு வந்து நேற்று ரீசெண்டாக நியூஸில் சொல்லியிருந்தாரு. எல்லாம் தெரியலன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எவ்வளோ 10 லட்சம் பேரில் 5500 பேர் வந்து கோவிட்-19னால இன்ஃபெக்ட் ஆகுறாங்க, அதாவது பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க கோவிட்-19னால. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் ஹேஸ் லான்ச்டு கிளவுட் இனோவேஷன் சென்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் விச் கம்பெனி? நீத்தி ஆயோக் அப்படி என்னன்னா அது ஒரு ஸ்கீமு, ஒரு திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்டது தான். கிளவுட் இனோவேஷன் சென்டர் அப்படி என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, கிளவுட் இனோவேஷன் சென்டர் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சர் டேட்டாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து ஒரு டேட்டா வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கூட ஒரு இருக்கலாம், இருக்குது. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக தான் இருக்குது. அந்த கிளவுட் இனோவேஷன் டெக்னாலஜி நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டேட்டா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி மத்திய அரசு வந்து அது எப்படி நம்ம சரி, ஏதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அது எப்படி சரி பண்ணலாம், 2019 எவ்வளோ இருந்துச்சு, 2020 எவ்வளோ இருந்துச்சு, 21 எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணது தான் அந்த எந்த கம்பெனிக்கு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்குன்னா அமேசான் கம்பெனிக்கு தான் அந்த பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அமேசான். ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அமேசான் தான். அமேசான் கம்பெனிக்கு தான் நீத்தி ஆயோக் மூலமா கிளவுட் இனோவேஷன் சென்டர் வந்து டேட்டா கேப்சர் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ஸ்டேட் India's first multi-modal logistics park has been inaugurated with the facilities of railway connectivity, cold storage, workshop, petrol pumps, truck parking, eating joints and water treatment plant? கொஞ்சம் பெரிய கொஸ்டின், ஈஸியாக நான் சொல்கிறேன். அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கு எங்கே வந்து திறந்து வச்சுருக்காங்க, எதுக்காக அப்படின்னா ரயில்வே கனெக்டிவிட்டிக்காக, கோல்டு ஸ்டோரேஜுக்காக, ஒர்க் ஷாப்புக்காக, பெட்ரோல் பங்க்காக, ட்ரக் பார்க்கிங், ஈட்டிங் ஜாயிண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அதாவது ஹைவேஸில் இருக்கும்ல, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. ரயில்வே கனெக்டிவிட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க. கோல்டு ஸ்டோரேஜு, பெட்ரோல் பம்பில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக பார்ப்பாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து தனியாக பார்ப்பாங்க. இதே மாதிரி இதெல்லாம் மொத்தமாக வந்து ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட்டாக வந்து ஒரே லாஜிஸ்டிக்ஸாக வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊரில் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து இது இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அசாமில் மொத்தமாக இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்து
மொத்தமாக இனாகிரேட் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ், அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்காக வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் 4க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசாம். ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் எங்கே இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா அசாம் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே, வாங்க அது 5th கொஸ்டின் பார்க்கலாம். விச் கண்ட்ரி எம்பசி வில் செப்பரேட் வாட்டர் அட்டாச் ஃப்ரம் ஜான்வரி 2021 டு ஹெல்ப் இந்தியாஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? அதாவது எந்த கண்ட்ரியோட எம்பசி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாட்டு கண்ட்ரியோட எம்பசி நம்ம ஊரில் இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. எம்பசி, மற்ற கண்ட்ரியோட எம்பசி வந்து நம்ம இதில் இருக்கோம், நம்ம இந்தியாவில் வந்து இருக்கோம். அந்த எம்பசியில் ஒரு எம்பசி வந்து ஒரு பாலிசி வந்து நம்ம புதுசாக வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு முக்கியமான பாலிசி என்னன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஒரு புதுசாக ஒரு பாலிசி வந்து ஒரு எம்பசி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எந்த எம்பசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். அதாவது இஸ்ரேல் நாட்டுடைய எம்பசி தான் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து சரி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணோம், நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து இந்த எம்பசி, இந்த நாட்டோட எம்பசி வந்து முன் வந்து வாட்டர் அட்டாச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக முன் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டு தான் எம்பசி தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. வாட்டர் எம்பசி மேனேஜ்மெண்ட் எங்கே அட்டாச் பண்ணாங்க, எந்த எம்பசிக்காரவங்க அட்டாச் பண்ணாங்க ஜனவரி 2021 அப்படி பார்த்தீங்கன்னா அதான் அட்டாச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீ இஸ்ரேல்னு ஆன்சர் பண்ணோம். இஸ்ரேல் கண்ட்ரி தான் வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி ஹேஸ் ஸ்டாப்ட் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அவுட்லுக் 2020? அதாவது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகிறது. நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் மெம்பர்ஷிப் வந்து வாங்கியிருப்பாங்க, அதாவது சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருப்பாங்க. அதான் எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சைனா தான் இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. 2வது நம்ம இந்தியா இருக்குது. 3வது வந்து ரொமேனியா இருக்குது. சைனா எதுக்காக ஃபஸ்ட்டு அப்படி இருக்குன்னா, சைனாலேருந்து பாப்புலேஷன் அதிகம். அதுவும் இல்லாமல் சைனாலேருந்து நிறையா பேர் வெளிய கண்ட்ரிக்கு தான் வந்து அதிகமாக போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது வந்து எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அவுட்லுக் அப்படின்னு கேட்பாங்க. சைனா தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இந்தியா 2வது ரேங்க்ல. ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த கல்டிவேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? அதாவது முறையாக இந்தியாவில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஹீங் அப்படின்னு இது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து கல்டிவேஷன், அதாவது புதுசாக விவசாயத்துறையில் வந்து கொண்டு வர போகிறாங்க. வந்து நம்ம உள்நாட்டிலே வந்து கல்டிவேஷன், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உள்நாட்டில் வந்து வியாபாரம் பண்ண போகிறாங்க. இது வந்து வெளியே கண்ட்ரிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வருவாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அரப் கண்ட்ரியில் ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல் அங்கேருந்தான் வந்து கல்டிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுக்கு மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6100 கோடி கணக்கில் வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய மதிப்பு. அதுக்காக தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டிலே வந்து ஹீங் வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணி நம்மளால் கல்டிவேட் பண்ணி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு எங்கே இது வந்து கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹிமாலயன் ரீஜன்லாம் தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் ரீஜனில் எல்லா செடியெல்லாம் நட்டிட்டாங்க, ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீங் தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கல்டிவேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கடைசியாக நான் ஷேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வெப்சைட்டில் கீழே போய் பார்க்கும்போது ஷேட் பண்ணி தனியாக தெரியும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கீழே நான் ஆன்சர் வேணால் தனியாக வேணால் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இல்லை வீடியோ நீங்கள் பேக் வந்து மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீங். 8th கொஸ்டின் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் இன்க்ரீஸ் த எலெக்ஷன் கேம்பெயின் எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் %? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கேம்பெயின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக பீகார் எலெக்ஷன் வர்றதுனால, அதாவது எலெக்ஷனுக்குன்னு ஒரு தொகை வச்சுருப்பாங்க. இவ்வளோ தொகை தான் வந்து நீங்கள் செலவு பண்ணணும், யார் வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க அவங்க தான் இவ்வளோ தொகை தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மினிமம் லிமிட் வச்சுருப்பாங்க. பீகார் எலெக்ஷன் வர்றதுனால இந்த தொகையை வந்து கொஞ்சம் கூட்டிட்டாங்க. இப்போ அது எவ்வளோ கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 10%, அதாவது 10% வந்து கூட்டியிருக்காங்க. எதனால அப்படின்னா பீகார் எலெக்ஷன் வர்றதுனால நிறையா கூட்டிட்டாங்க. இந்த ரூலும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ரூல் வந்து என்ன ரூலில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் லாஜிஸ்டிக்ஸ் அந்த இதில் வந்து இந்த ரூல் வந்து வரும். அதாவது 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது எலெக்ஷனில் வந்து இன்னும் 10% எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க. 9th கொஸ்டின் பார்க்கலாம். விச் கண்ட்ரி ஹேஸ் அஃபிஷியலி லிஃப்டட் த டிக்டாக் பேன் ஆஃப்டர் த ஆப் மேக்கர்ஸ் அஷ்யூர்ட் த அத்தாரிட்டிஸ் டு மோட்டரேட் த கண்டென்ட்? அதாவது டிக்டாக் பேன் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. டிக்டாக் ரொம்ப ஃபேமஸான ஆப்பு. அது வந்து எதுக்காக எந்தெந்த இடத்துல பேன் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவிலே பேன் பண்ணிட்டாங்க, யூஎஸ்லேயே பேன் பண்ணிட்டாங்க. எங்கே வந்து அஃபிஷியலாக பேன் பண்ணியிருந்து இப்போ எடுத்து விட்டாங்க அப்படின்னு வந்து இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க.
அதாவது ரீசெண்டாக பேன் பண்ணி இப்போ எடுத்து விட்டு அவங்களோட ஆப் மேக்கர்ஸ்னால அவங்க மாடரேட் கண்டென்ட்லாம் கிளியர் பண்ணி விட்டு எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எந்த கண்ட்ரி வந்து எடுத்து விட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாகிஸ்தான் தான் வந்து அந்த பேன் பண்ண அந்த இதெல்லாம் வந்து எடுத்து விட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் டிக்டாக் வந்து யூஸ் பண்ணலாம், யூசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பாகிஸ்தானில். ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவும் கொஸ்டின் தான். டிக்டாக் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானில், இப்போ வந்து எடுத்து விட்டாங்க. பப்ஜி பேன் பண்ணியிருந்தாங்க, பப்ஜியும் எடுத்து விட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாகிஸ்தான். 10th கொஸ்டின் பார்க்கலாம். மலபார் நேவல் எக்ஸசைஸ் 2020 ஹேஸ் பீன் ஸ்டார்டட் இன் விச் ரீஜன்? அதாவது மலபார்னு ஒரு நேவல் எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே ஒரு சில் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான நேவல் எக்ஸசைஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது எங்கே நடந்தது அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு நடுவில் நடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் தான் நடந்தது. 17 அக்டோபருக்கு நடந்தது. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது வந்து நான் போன கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதே போய் மறக்காமல் பார்த்து அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். அது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தான் நடந்தது நேவல் எக்ஸசைஸ். இந்த மலபார் நேவல் எக்ஸசைஸ் 2020 அது எப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, எந்த ரீஜனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இண்டோ பெசிபிக் ரீஜன், அதாவது 4வது ஆப்ஷன் இண்டோ பெசிபிக் ரீஜனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலபார் நேவல் எக்ஸசைஸ். சில் நெக்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஸ்டார்ட் ஆச்சு. மலபார் நேவல் எக்ஸசைஸ் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இண்டோ பெசிபிக் ரீஜனில். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். நேவல் எக்ஸசைஸ் பற்றி முக்கியமாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் மலபார் நேவல் எக்ஸசைஸ் 2020 எங்கே நடந்தது கேட்டால் இண்டோ பெசிபிக் ரீஜனில் தான் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 11th கொஸ்டின் பார்க்கலாம். என்டிசி அதாவது நேஷனல் கோஆபரேட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹேஸ் அலோகேட்டட் ஹவு மச் அமௌண்ட் ஃபார் ஆயுஷ்மான் சகார் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் சகார் ஸ்கீம் எதுக்காக பார்த்தீங்கன்னா கோஆபரேட் ஹாஸ்பிட்டல், அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருப்பாங்களா அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது உங்களுக்கு மருத்துவம் வந்து ஃப்ரீயாக இலவசமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆயுஷ்மான் சகார் ஸ்கீம் வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் சகார் ஸ்கீமை எவ்வளோ தொகை வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கோடி வந்து, அதாவது 10,000 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து ஒதுக்கி இதுக்கு பிளான்லாம் ரெடியாகி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆயுஷ்மான் சகார் ஸ்கீம் எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கு. 10,000 crore வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்ஷனில் சொல்லிடணும். செகண்ட் ஆப்ஷன் 10,000 crore. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு உமன்ஸ் சேஃப்டி கேம்பெயின் சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். உமன்ஸுக்காக வந்து சேஃப்டி சிட்டி ப்ராஜெக்ட் எங்கே லான்ச், அதாவது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் தான் வந்து உமன்ஸுக்காக சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு உமன்ஸ் சேஃப்டி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் சேஃப்டி சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ஆல்ரெடி ஒரு உமன் சேஃப்டி கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணியாவது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. எவ்வளோ பேர் கூட ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் சேஃப்டி சிட்டி ப்ராஜெக்ட் தான் இவங்க தான் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் பேங்க் ஹேஸ் சைன்ட் எ MOU வித் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபார் டிராக்டர் ஃபினான்சிங்? அதாவது டிராக்டருக்காக ஃபினான்ஸ் பண்ணுறது, அதாவது அக்ரிகல்ச்சர் டிராக்டருக்காக ஃபினான்ஸ் பண்ணுற மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி இப்போ ரீசெண்டாக எந்த பேங்க்குள்ளே வந்து சைன் பண்ணியிருக்காங்க? அதாவது டிராக்டர் ஈஸியாக ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு எந்த பேங்க் கூட அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கூட தான் இப்போ ரீசெண்டாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிராக்டர் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் டிராக்டர் வாங்கி ஃபினான்ஸில் வந்து போட முடியும். டிராக்டர் வாங்கி அது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டிராக்டராக மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஈஸியாக வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுவும். இது ஞாபகம் வச்சுக்கணும். நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியலன்னா கீழே தமிழில் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தும் ஆப்ஷன் சரியாக பார்த்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வைக்க கூட தேவையில்லை. கீழே வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் டெய்லி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா வெப்சைட்டில் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு இல்லைனா மொத்தமாக உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து இது வரை நடந்திருக்கோ, எவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வீக்லி டெஸ்ட் கூட கொண்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இதே மாதிரி அடுத்து நிறைய அப்டேட் வந்து கொண்டு வரலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which city has become first to launch facial verification in national identification system? அதாவது எந்த கண்ட்ரி ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இன் நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா
அதாவது நம்ம நாட்டில் புரிய நான் சொல்கிறேன். அதை நம்ம இந்தியாவில் நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆதார் கார்டை தான் நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம், ஆதார் வந்து பயோமெட்ரிக்ஸ்னால தான் முழுக்க முழுக்க வந்து நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் கேட்டாங்க, இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டை தான் காமிப்பீங்க. அதே மாதிரி ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எந்த கண்ட்ரியில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிங்கப்பூரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஆகும். அப்படி காமிக்கல அப்படின்னா டேட்டா பேஸில் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டோர் ஆகலை, அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட மெம்பர் இல்லை அப்படின்னு வந்துடும். நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் எந்த கண்ட்ரியில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சிங்கப்பூர் தான் ஆன்சர் இதுக்கு, மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. அடுத்து 15 கொஸ்டின் பார்க்கலாம். Fabiola Zabaleta has launched retirement, announced retirement. He is associated with which sport? அதாவது Fabiola Zabaleta எந்த ஸ்போர்ட்ஸை வந்து சேர்ந்தவர், இப்போ ரீசெண்டாக வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஃபுட்பாலில் விளையாட்டை சேர்ந்தவர். ஃபுட்பால் விளையாட்டை, அதாவது ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸை வந்து சேர்ந்தவர். எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 35 இயர்ஸில் வந்து இவர் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறுபடியும் ரீப்ளே பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கோங்க, பேக் வந்து கூட கேட்டுக்கோங்க. 35 இயர்ஸில் வந்து இவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்காரு. எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா நாட்டை வந்து இவர் சேர்ந்தவர். ஃபெபோலா ஜபலிட்டா இவர் வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். எந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால்லேருந்து வாங்கினார். எத்தனை வயசில் வாங்கினார் பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கினார். ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வி ஹேவ் அப்சர்வ்ட் வேர்ல்ட் டமுரா டே ஆன் விச் டேட்? அதாவது வேர்ல்டு டமுரா டே அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் நான். டமுராக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜுரிஸ். டமுராவோட மீனிங் வந்து இன்ஜுரிஸ். எதுக்காக அப்படி இந்த வேர்ல்டு டமுரா டே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த வேர்ல்டு டமுரா டே வந்து கொண்டாடுறாங்க. ஆக்சிடென்ட்னாலே வந்து இன்ஜுரிஸ் இருக்கும், அதே மாதிரி டெத் இருக்கும், டிசபிலிட்டிஸ் இருக்கும். எதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும், இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் நடக்கும். அந்த மாதிரி இதை வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து வேர்ல்டு டமுரா டே வந்து கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டு, அதே மாதிரி கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி எல்லா டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இல்லை அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வேர்ல்டு டமுரா டே வந்து கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு, வேர்ல்டு டமுரா டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17 அக்டோபருக்கு தான் வந்து கொண்டாடுறாங்க. இந்த வேர்ல்டு டமுரா டே 17 அக்டோபருக்கு தான் கொண்டாடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கீழே ஹைலைட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் பண்ணி நான் தனியாக காமிச்சிருவேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு டைம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பேக்கில் வந்து நீங்கள் எப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு டமுரா டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அக்டோபருக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. 17th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன கூட, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ் த கன்செஷன் ஆஃப் 25 பிபிஎஸ் ஃபார் விச் டைப் ஆஃப் லோன்? அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக, அதாவது இப்போக்குள்ள 25 பேசிக்ஸ் சிஸ்டம் வந்து லோனில் வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த டைப்புக்காக, அதாவது எந்த டைப்பான லோனுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது கார் லோனா, கோல்டு லோனா, எஜுகேஷன் லோனா, இல்லைனா ஹோம் லோனா, 25 பிபிஎஸ் எவ்வளோ வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, அதாவது கன்செஷன் வந்து பண்ணுறாங்க, கம்மி பண்ணுறாங்க லோன் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஹோம் லோனுக்காக மட்டும்தான் இது பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 லேக்ஸ்க்காக வந்து பண்ணுறாங்க. 75 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் கிளாஸ் மேன் யாருமே வந்து 75 லேக்ஸ் வந்து லோன் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் தான் வாங்குவாங்க. அதனால இந்த ஸ்கீம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக வந்து கிடையாது, கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது. இதுக்கு மேலே இவ்வளோ 75 லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் லோன் வாங்கினீங்க அப்படின்னா 25 பிபிஎஸ் கன்செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின், ஹோம் லோனுக்காக தான் 25 பிபிஎஸ் கன்செஷன் ஸ்கீம் வந்து ஸ்டேட் பேங்க்கில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது 18 கொஸ்டின். வாதியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி ஹஸ் ஃபவுண்ட் த டெக்டானிக் ஃபால்ட் லைன் இஸ் மூவிங் இன் விச் ரீஜன்? அதாவது வாதியா இன்ஸ்டிடியூட் ஹிமாலயன் ஜியாலஜி ரீசெண்டாக வந்து டெக்டானிக் ஃபால்ட் லைன் வந்து இப்போ வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். லடாக்ல இருக்கிற இடத்துல தான் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. டெக்டானிக் ஃபால்ட் லைன் அப்படின்னா, டெக்டானிக் ஃபால்ட் லைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, விரிசல் விட ஆரம்பிக்கும். அதாவது மலையில உள்ள பெரிய பெரிய பாறைகள்ல விரிசல் விட ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிசல் விட்டுக்கிட்டு அதிகமா போயிட்டே இருக்கு. அதுக்கு பேரு தான் டெக்டானிக் ஃபால்ட் லைன்னு சொல்றாங்க. அது வந்து எந்த ரீஜியன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் ரீஜியன்ல வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. அதோ இன்னைக்கோட அ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எவ்வளோதான். டோட்டல் 17 கொஸ்டின். அதாவது 21, 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மறுபடியும் ஒருக்க ரிவைஸ் பண்ணுங்க நீங்க. ரிவைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும் தெளிவா. அப்படி புரியலன்னா கீழ வந்து நான் தமிழ்ல குடுத்துருக்கேன். தமிழ்ல வந்து அ டைப் பண்ணி வச்சிருக்கேன் நானு. இத நீங்க பார்த்து மறுபடியும் உங்களுக்கு ஆன்ஸர் ஒருக்க நீங்க பார்த்துக்கோங்க. நான் கடைசியா ஹைலைட் பண்ணி கூட நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். கீழ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ண 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம வெப்சைட்ல போய் நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா கூட, இல்ல கீழ உள்ள லிங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி ஆன்ஸர் மட்டும் தனியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாரி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேவிக்கு வந்து AASSR MRக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சு. அதே மாரி நேத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் 20ஆம் தேதி கூட சீரிஸ் வந்து முந்தா நாள் ஒரு சீரிஸ் யாரும் பார்க்கலன்னா அதையும் பாருங்க. இந்தியன் ஆர்மில ஓடிஏ சென்னையில ரிக்வயர்மென்ட் நடக்குது. அதாவது ஓடிஏல நம்ம சென்னையில உள்ள ஓடிஏல வந்து ஆட்கள வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாரி எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர்க்காக வந்து ஆட்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நீங்க பார்க்கலனா கூட இந்த எல்லா வீடியோட லிங்க் வந்து கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணி வந்தாலும் ஓகே தான். இல்லன்னா நம்ம YouTubeல போய் க்ரோ அப் கிராஸ்ப் நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட டேஷ்போர்ட் இப்படி காமிக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து நீங்க பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாரி அடுத்த ஒரு அப்டேட்ல வந்து கண்டிப்பா உங்கள சந்திக்கலாம். அப்ப வரை ஓகே பாய். கண்டிப்பா உங்க பிரிப்பரேஷன் வந்து எக்ஸாம்க்கான பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட்லயே வச்சிருங்க. தேங்க் யூ.